ஹலோ மக்களே, ஒரு காலத்தில் கூலி தொழிலாளவே இருந்து ஒரு செக்யூரிட்டி கார்டாகவும் ஒர்க் பண்ணி ஒரு ஹோட்டலில் சர்வெண்ட்டாகவும் வேலை ஒருத்தர் இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் நடத்திட்டு வராரு. ஸோ யார் அவர், அவர் எப்படி இப்படி இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணார், ஆல்சோ அவர் என்னென்னலாம் கஷ்டப்பட்டார் அப்படின்றப்ப தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது விமல் டாக்ஸ். ஐ எம் விமல் ராஜ். ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ. வடகிழக்கு மாநிலமான அசாமில் சோனித்பூர் அப்படின்ற ஒரு மாவட்டத்தில் பிறக்கிறது தான் திகந்தா தாஸ். இவரோட அப்பா ஒரு விவசாயி. சின்ன வயசுலேருந்தே திகந்தா தாஸ் தான் அப்பா ரொம்பவே கஷ்டப்படுறத பார்க்குறாரு. ஆல்சோ தான் அப்பா என்னதான் பயங்கரமாக கஷ்டப்பட்டாலுமே வீட்டில் அந்த வறுமை இருந்துட்டு தான் இருக்குது. சரி, ஓகே, இப்படி இருந்த வேலைக்காவது நாமளும் வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறது திகந்தா தாஸ். ஸோ இப்படி இருக்கும் போது தான் தன்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் படிப்பை முடித்த கையோட 2001 வேலைக்காக வெளியூருக்கு போகிறாரு திகந்தா தாஸ். ஸோ தன்னோட வாழ்க்கையில் முதல் தடவை வெளியே போகிறாரு திகந்தா தாஸ். ஸோ இப்படி இருக்கும்போது அவருக்கு அருணாச்சல பிரதேசில் ரோடு போடுற வேலை கிடைக்குது. ஸோ இந்த வேலைக்காக மாதத்துக்கு 1200 ரூபாய் சம்பளம் தராங்க. சரி, ஓகேன்னு சொல்லி ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணுறாரு. தென் அதுக்கு மேலே அந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியல, ஏன்னா சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்க காரணத்தால் அந்த வேலையை விட்டுட்டு வந்துடுறாரு சார் திகந்தா தாஸ். தென் அதுக்கப்புறமா மேகாலயா மாநிலத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு நிலக்கரி சுரங்கத்தில் வேலை கிடைக்குது. சரி, கொஞ்சம் வருஷம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு வராரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் கூட வேலை செய்கிற சக தொழிலாளர் ஒரு தடவை அந்த இடத்துல ஒரு விபத்தில் மாட்டிக்கினாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் அந்த விபத்தில் பார்த்தா இறந்தும் போயிடாரு. இதை பார்த்த திகந்தா தாஸ் கண்டிப்பாக இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடக்கும், ஸோ நம்மளுக்கு இது ரொம்ப ரிஸ்க்கு, நமக்கு இந்த வேலை வேணாம், நம்ம வேறு வேலை என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையுமே விட்டுட்டு வந்துடுறாரு. ஆல்சோ இவர் சின்ன வயசுலேருந்தே பெங்களூருக்கு போகணும் அப்படின்ற ரொம்ப ஆசை. இவர் ஒரு இன்டர்வியூவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே பெங்களூருக்கு போகணும். அதுக்கான ரீசன் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி நிறைய பேர் பெங்களூர் போவாங்க, பெங்களூரில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நாம் அங்கே போனால் கண்டிப்பாக பொழைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்துக்காக அவர் பெங்களூர் போகிறாரு. பெங்களூரில் ஒரு கம்பெனியில் செக்யூரிட்டி கார்டாக அவருக்கு வேலை கிடைக்குது. ஸோ இதுக்கு சம்பளமாக 4500 ரூபா மாதம் தராங்க. சரி, கொஞ்சம் வருஷம் ஒர்க் பண்ணுறாரு. அதுலேயுமே போதுமான அளவுக்கு சம்பளம் உயர்வு இல்லை, நம்ம மறுபடியும் ஊருக்கே கிளம்பலாம்னு சொல்லி மறுபடியுமே அசாமுக்கே வந்தார். தென் கவுஹாத்தியில் ஒரு ஹோட்டலில் சர்வெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு வராரு. ஸோ அங்கே தான் இவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய டேர்னிங் ஏற்படுது. அது என்ன அப்படின்னா, அங்கே இந்த பரோட்டா எப்படி ரெடி பண்ணுறது, பரோட்டாவை பற்றி பண்ணுறது, ஒரு ஹோட்டல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஹோட்டல் எப்படி நடத்தணும் அப்படின்றது A to Z எல்லாமே தெரிஞ்சுக்காரு திகந்தா தாஸ். என்னடா வாழ்க்கை எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, எதுவுமே நடக்கலையே அப்படின்னு எதிர்பார்க்கும் போது தான் 2017 இவருக்கு எதிர்பார்த்த விதமா ஹை வோல்டேஜில் எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சது. இதில் பயங்கரமாக நிலை குலைஞ்சு போறாரு திகந்தா தாஸ். இதன் காரணமாக இந்த நிகழ்வுலேருந்து இவர் மீண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. அப்போனா நோட் பண்ணிக்கோங்க, அப்போ எந்த அளவுக்கு அவர் உடம்புல அந்த எலக்ட்ரிக் ஷாக் பாய்ந்துருக்குன்னு. ஸோ இதுலேருந்து ரொம்ப மீண்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுது. ஆல்சோ அவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, நான் 2 வருஷமாக எந்த வேலையும் செய்யலை, என் உடம்பு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயமே மென்ஷன் பண்ணியிருந்தாரு திகந்தா தாஸ். தென் அந்த 2 வருஷம் முடிச்ச கையோட வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் இவரோட ஃப்ரெண்டு இவரை மீட் பண்ணுறாரு. இவரோட ஃப்ரெண்டு ஒரு பரோட்டா பிஸ்னஸ் பண்ணிட்டு வர்றாரு. அதாவது பரோட்டாவை ரெடி பண்ணி அதை பரோட்டாவை ரெடிமேட்டாக ரெடி பண்ணி அதை பேக் பண்ணி பண்ணுற பிஸ்னஸ் தான் இவர் ஃப்ரெண்டு பண்ணிட்டு வராரு. அவர் ஒரு நாள் திகந்தா தாஸ் கிட்ட, நம்ம ஊரில் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன், அது ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. இதை யோசிச்சுட்டே இருந்த திகந்தா தாஸ், சரி ஓகே நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதன் விளைவாக தான் 2022, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி திகந்தா தாஸ் தன்னோட வாழ்க்கையில் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சேமித்து வச்ச 7 லட்சம் ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணி டெய்ரி ஃப்ரெஷ் ஃபுட் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. இது என்ன மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டாவை மட்டும் ரெடி பண்ணி அதை பேக் பண்ணி சேல் பண்ணுறது தான் இந்த பிஸ்னஸ். இவர் எதிர்பார்த்த மாதிரி வெறும் 2 வருஷத்துல இந்த பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுது. ஆல்சோ இவர் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் என்னோட பிஸ்னஸ் நான் நினச்ச மாதிரி போகலை, அதுக்காக நான் எல்லா ஹோட்டல்ஸுமே டோர் டு டெலிவரி மாதிரி நான் சாம்பிள்ஸ்க்காக இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் என் பிஸ்னஸ் டெவலப் ஆச்சு. ஆல்சோ இந்த பரோட்டாவுமே நார்த் இந்தியாவில் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் கிடையாது. இது சவுத் இந்தியாவில், அதாவது தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் ரொம்ப ஃபேமஸ். சரி ஓகே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கொடுத்து தான் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரி நான் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்றத திகந்தா தாஸ் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆல்சோ இவர் இந்த பாக்கெட் இப்போ சேல் பண்ணிட்டு வராரு இல்லையா, அதில் ஒரு பாக்கெட் 60 ரூபாயிலேருந்து 100 ரூபா இந்த 2 கேட்டகரியில் பார்த்தா சேல் பண்ணிட்டு வராரு. ஆல்சோ அந்த பேக்கெட்லையுமே 5லேருந்து 10 பீசஸ் வரைக்குமே இருக்கு. ரெடிமேடாக அந்த பரோட்டா இருக்கும். நம்ம ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி சில ப்ராசஸ் பண்ணால் மட்டும் போதும், நமக்கு ரெடிமேடாக அந்த பரோட்டா கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை பண்ணிட்டு வராதா திகந்தா தாஸ். ஸோ இது ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ண அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி ஒரு விஷயம் கேள்விப்படும், அதாவது
உனக்கு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே விஷயம் தான் திகந்தா தாஸுக்கும் நடந்திருக்கு. அதாவது தன்னோட குடும்பத்துடைய வறுமையை போக்குறதுக்காக தான் அவர் சின்ன வயசுலேயே வேலைக்கு போகிறாரு. ஆல்சோ பயங்கரமாக கஷ்டப்படுறாரு. கூலி தொழிலே வேலை பார்க்குறாரு, ஒரு ஹோட்டலில் சர்வெண்ட்டாக வேலை பார்க்குறாரு, செக்யூரிட்டி கார்டாக ஒர்க் பண்ணுறாரு. பட் கடைசியாக இன்னைக்கு பரோட்டா மாதிரி ஒரு பிஸ்னஸை பண்ணிட்டு வராரு. ஸோ இதுலேருந்து நம்ம விஷயம் எடுத்துக்கினா நமக்கு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் திகந்தா தாஸ். ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்பினேன். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரினர் ஸ்டோரி கேட்க பிடிக்கும், ஒரு பிஸ்னஸ் எப்படி ஆரம்பிச்சாங்க கேட்க பிடிக்கும், ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் ஸ்டோரி கேட்க பிடிக்கும் அப்படின்னா விமல் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஆஃப் த வீடியோ. ஸோ பாய்.